Okay, student, we continue the class because of the technical problem. I suppose continue the same class from this slide. So now we discussing the about this goods. Okay, so இதான் பார்த்துட்டு இருக்கோம் நாம. இதுல first slide எதான் பார்த்தோம். ஆனா that is a basic concept of economics. Okay, I'll start the slideshow. Wait a minute. Okay, basic concept of economics பார்த்தோம். So இதுல என்ன டிஸ்கஸ் பண்ண சொன்னா, so like other science, economics also having a concept. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா this is the concept that we are going to discuss is only a preliminary acquaintance அப்படின்னு சொன்னோம். அதாவது social conduct, ஒரு association is now attempted here. Okay, first we're going to see the goods and services. Goods and services. So first we're going to discuss the goods. Okay, so good in the sense this is a tangible one that can able to see, touch and feel. ஓகேங்களா? அது என்ன பண்ணா ஒரு குட்னு சொன்னா என்ன பண்ணோம், நம்ம பொருள் அது ஒரு மெட்டீரியல் திங்ஸ். இப்போ நான் அதை என்ன பண்ணோம், நம்ம அதை வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது கையில தொடலாம், அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும். பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஹாவ் எ பிசிக்கல் டைமென்ஷன்ஸ். அது பொருளுக்கு ஒரு டைமென்ஷன் அதுக்கு அது அளவு. இப்போ உதாரணமா இஃப் யூ ஹேவிங் த செல்போன், இப்போ உங்க செல்போன் வச்சுட்டு இருக்கீங்க, செல்போன் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த செல்போனுக்கு என்ன இருக்கு, ஒரு வெயிட் இருக்கு, ஒரு ஹைட் இருக்கு, ஒரு பிரெத் இருக்கு, ஒரு லென்த் இருக்கா இல்லையா? ஸோ இது சொல்றது அது டைமென்ஷன்ஸ். ஓகே, அது பிசிக்கல் டைமென்ஷன், உருவத்துடைய அமைப்பு. ஓகேங்களா? ஸோ லைக் தட் எக்ஸிட் இண்டிபெண்ட் ஆன் தேர் ஓனர். ஒருவருக்கு ஒரு பொருள் இல்லையா, அதுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்னா ஒரு ஓனர் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர் ஓன்டு பை சம் ஒன் பர்சன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள். அண்ட் ஆல்சோ ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். இது என்ன பண்ண, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடியது, இல்லை ஒரு கைடு இன்னொரு கைடு மாறக்கூடியது, டிரான்ஸ்ஃபரபிள்னு சொல்லுவோம் நம்ம இதை. நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ஸோ ஹாவ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். இதான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. இங்கே பேசிட்டு இருக்கும்போது அது பிகாஸ் ஆஃப் தி டெக்னிக்கல் ப்ராப்ளம் த கிளாஸ் வாஸ் கட் ஆயிடுச்சு. இப்போ நான் கண்டினியூ பண்றதானே. ஓகேங்களா? ஸோ ஹாவ் ஏ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது ஸோ அதை வந்து இப்போ டூ வீலர் வாங்குறீங்க, ஈவன் மொபைலில் வாங்குறீங்க, யூஸ் பண்ணிச்சு. அப்போ என்ன பண்றீங்க, யூ வாண்ட் டு சேஞ்ச் த டூ வீலர் ஆர் மொபைல்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ மொபைல் சேஞ்ச் பண்றதுக்கு இமே ரீசேல் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, அதான் அதுக்கு தான் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து சொன்னா இந்த மாதிரி பெக்லியர் கேரக்டர்ஸ் எல்லாம் குட்ஸ்க்கு தான் பொருந்துன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் going to see the what அது கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். டோட்டலா அது ஒரு டாபிக். இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்ஸை பத்தி பார்ப்போம். கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ். இதுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. The goods are classified into free good and economic goods. Free goods and economic goods நம்ம படிப்போம். So first we're going to see the what are the characters of the free goods. இது நான் distinction between free goods and economic goods கேட்கறேன்னு சொன்னா நீங்க இந்த ஸ்லைட்ல வர ஆன்சர் எழுதினா போறோம், கரெக்டான தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் about the what free good பத்தி நம்ம பேசுவோம். All good by nature. அது எல்லா பொருளும் இயற்கையால வழங்கப்பட அத்தனை பொருட்களுமே நமக்கு ஃப்ரீ குட் தான். ஓகேங்களா? இதுல வந்து மெயினா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்க முடியாது. வாட்டர் வந்து சார் இயற்கை தான் சார் கொடுக்குதுன்னு சொன்னா நோ, அது ஒரு காலத்துல இயற்கையா நமக்கு வந்துச்சு. இப்போ வாட்டர் வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கமர்ஷியல் குட்டா மாறிடுச்சு நீங்க வாட்டர் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தாச்சு, கோவையில இனிமே வந்து பப்ளிக் டேப் கிடையாது, எல்லாம் ரேஷன் தண்ணி எல்லாம் வந்து என்ன அப்படி ரேஷன்ல கொடுக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்ல. ஸோ இட் பிகம் ஏ வாட் எக்கனாமிக் குட்டா மாறிடுச்சு வாட்டர். ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ ஃப்ரீ குட்னு சொன்னா ஆல் குட் பை த நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் நாட் ஸ்கேர் இன் ரிலேஷன் டு டிமாண்ட். அதாவது பத்தலை என்று சொல்ல முடியாது. இப்போ காற்று சுவாசிக்கிறோம், நம்ம தேவையானாலும் சுவாசிக்கலாம், சூரிய ஒளி தேவையானாலுக்கு நமக்கு எடுத்துக்கலாம். அப்போ தேவையோட ஒப்பிடும்போது இது பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நாட் ஸ்கேர் இன் வாட் ரிலேஷன் டு டிமாண்ட். ஓகே, தேவைக்கேற்ற அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குட் ஆர் குட்ஸ் நாட் கமாண்ட் ஏ பிரைஸ் இன் த மார்க்கெட். அது ஃப்ரீ குட்ஸ். திஸ் இஸ் நாட் கமாண்ட் ஏ பிரைஸ் இன் த மார்க்கெட். இதுக்கு இன்னொரு விலை, மார்க்கெட் விலை கிடையாது. காத்துக்கு விலை வரலாம். ஒரு வேளை வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல வி ஸ்பாயில் ஆல் தி என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட் ஃபுல்லாக இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் COVID-19 இன்னைக்கு என்ன பண்ணலாம், எல்லாம் மாஸ்க் போட்டணும். அத்தியாவசிய பொருட்கள் மாஸ்க் ஒரு அவசியமாயிடுச்சு இன்னைக்கு. சொல்ல முடியாது அத்தியாவசிய பொருட்கள் என்ன சொல்ல முடியாது, பேசிக் குட்ஸ் இன்னைக்கு மாஸ்க் ஒரு சேர்ந்துருச்சு இன்னைக்கு. பிகாஸ் ஆஃப் தி என்ன சொல்றது, தேங்க்ஸ் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்றதா இல்ல ஸ்டூபிட் ஆஃப் தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்றதா? புரியுங்களா? இப்போ பாருங்க, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கில்லிங் த நேச்சர்.
டே பை டே பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல நம்ம என்ன சொல்றோம், அப்படியே நம்ம வி கில்லிங் த நேச்சர். அப்போ இந்த நேச்சரை கில், அதனால் நம்மளுடைய உயிர் எங்க இருக்கு அப்படி ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், உயிர் எங்க இருக்கு, உயிரை பார்க்க முடியாதுல, உயிர் உடலுக்குள்ளதான் இருக்குதுங்க. உடலுக்குள்ளதான். அப்போ உயிர் போகாத அளவுக்கு உடலுக்குன்னா மறைச்சு பிடிச்சிக்கோங்க. உங்க உடலுக்குள்ளதான் உயிர் இருக்கு, போகாத பிடிச்சிக்கணும்னா எப்படி பிடிக்க முடியும்? அப்போ உயிர் வாழ்றதுக்கு சப்போர்ட் பண்ற காரணம் இல்லைன்னா, வாட் ஆர் த திங்ஸ் சப்போர்ட்டிங் டு சர்வைவல் ஆர் லிவிங் எ பர்சன் போது we need to ஏர், காற்று சுவாசிக்கணும், தண்ணி குடிக்கணும், உணவு சாப்பிடணும், இல்ல எல்லாமே அவுட் சைட் அவைலபிள் இன் த அவுட் சைட் வி டேக் இன். அப்ப நமக்கு தேவையான விஷயம் அத்தனையுமே வெளியில தான் கிடைக்குது. இஃப் யூ வாண்ட் டு live survival, I suppose depend the other sources. அப்போ எனக்கு தேவையானது எனக்கு இல்லை, I suppose need, I depend others. அப்போ என் உயிர் எங்க இருக்குன்னா சரௌண்டிங் எஸ், நம்ம சுத்தி தான் இருக்குதுன்றதா உண்மை இல்லை. அப்போ வி கில்லிங் த லைஃப். சர்வீஸ் நாமளே என்ன பண்றோம், நோய் வாய்ப்படுறோம். இன்னைக்கு இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமா இதை கண்டுபிடிக்க போனாங்க. இப்போ COVID-19 வந்துச்சு. இப்போ எல்லாம் முகத்தை மூடிட்டு போயிட்டு இருக்கோம், காற்று சுவாசிக்க முடியல இல்லைங்களா? ஸோ லைக் தட் இந்த மாதிரி நம்ம வி கோ ஃபார் depending or exploiting the nature. Definitely one day the nature will teach us. அப்போ இப்போ நமக்கு சொல்லித்தானே, இப்போ இயற்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குதான். என்ன பண்ண இன்னைக்கு for protecting from the disease or the pandemic or the virus. என்ன சொல்றோம், நம்ம யாருமே ஹார்லிக்ஸ் சாப்பிடுன்னு சொல்லல, பூஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லல இல்லைங்களா? எல்லாமே என்ன சொல்றாங்க, go for the nature. இயற்கை உணவை சாப்பிடுங்க. ஆன்டிபயோட்டிக் அதில் தான் இருக்குது, அதுதான் அது ஆன்டிபயோட்டிக் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ரொடெக்டிவ் மனிதனோட உயிர் பாதுகாக்கிறது அதை பை நேச்சரா உற்பத்தி பண்ண பொருட்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கிறோம் சரிங்களா? அப்போ we always depend. So be care my dear student. ஸோ எங்க வாழ்க்கையை ஓகே, எங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப மோசமானது. எப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் படிக்கும் காலத்துல we enjoy lot of what சொல்றதுக்கு அளவே இல்லை. நான்லாம் கிராமத்துல பிறந்தேன். கிராமத்துல அவ்வளோ வசதிகள், இயற்கை சூழல் அப்படி அற்புதமா இருக்கும். இன்னைக்கு கிராமம் எப்படி இருக்கு, என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். அங்க டிரான்ஸ்போர்ட் பிஸியா இருக்கு, இங்க டிரான்ஸ்போர்ட் கம்மியா இருக்குது கிராமத்துல. மற்றபடி எல்லாமே மெக்கானைஸா மாறிடுச்சு. நாங்க நல்லதையும் பார்த்துட்டோம், மோசமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். பட் வாட் அபவுட் யுவர் லைஃப்? திங்க் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் லைஃப். யூ ஹாவ் ரைட் டு ப்ரொடெக்ட். ரைஸ் கொஸ்டின், ஆஸ்க் கொஸ்டின். எதிர்காலம் உங்களுடையது. உங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது சம்பந்தமான கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. யாருன்னா சேமிச்சு வச்சு போயிட்டு போங்க. எங்க லைஃப் எங்க இப்போ எக்ஸிஸ்டிங் லைஃப் என்ன பண்ணோம்னா, we exploiting the natural resource. We are also using the futures. எதிர்கால சந்ததிக்கு தேவையான வளங்களை நாங்களே சாப்பிட்டு இருக்கோம். இப்போ தவறு. பிகாஸ் அவர் forefathers, எங்களோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, they following everything through nature. இயற்கை வழிமுறையில வாழ்ந்தாங்க. அப்போ இயற்கை செல்வங்கள் அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் பேர்ல எக்ஸ்ப்ளாய்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல பேசணுமா? டெஃபினட்டா பேசணும். தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் a social science subject. This will give knowledge about the importance of the nature and its purity. இயற்கையோட தன்மையும் இயற்கையோட சப்போர்ட்டும் அதோட பாதுகாப்பும் ரொம்ப அவசியம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றதுக்கு இயற்கை சப்போர்ட்ல முன்ன நடக்காது. இப்போ ஃப்ளட், வாட் ஹேப்பன்? இஃப் யூ டெஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட், deforestation follow பண்றீங்க, you cutting all the trees, no rain. If there is rain, what will happen? There is no protections to stop the float, the speed of the flood. The flood oda speed stop பண்றதுக்கு செடி மரம் எதுமே இல்ல. It come into the with coming with all force and enter into the people living area, destroying everything, called what? Disaster. So nature always doing its work. We the human want to have more wants. So we destroying the natures. So please bear in mind, please at least plant a tree in your home or surrounding your home to protect them
laterally that will protect your family. Okay, come to the point. So free goods, example, air and sunshine. So do not set water. Already I give information. Water is not a free good. Okay, this is coming under the what? Economic good. Next, we're going to see the economic goods. All man-made goods are called economic goods. What are the goods we have seen? Laptop, books, bench, chair, fan, house. வீட்டில் என்ன பார்க்குறீங்க இல்லையா, உங்களை சுற்றி இருக்கிற நீங்க போகிற ட்ரெஸ், எவ்ரிதிங் man-made. All goods are economic goods because they are scarce in relation to demand. உங்களுக்கு ரெண்டு டூ வீலர் வேணும், ரெண்டு மொபைல் வேணும், ரெண்டு வீடு வேணும் அப்படி சொல்ல முடியுமா? ஆஃப்கோர்ஸ் இருக்குது, வாங்கணும், காசு வேணுமே. சில இடத்துல பத்தாது காசு. ஓகே, that they are not available with your demands. That's why it is described as a scarce in demand. Okay, in relation to demand. Next, they command a price in the market. அதுக்கு ஒரு விலை உண்டு மார்க்கெட்ல. ஒரு பொருள் எடுத்துட்டு அந்த பொருளுக்கு என்ன ஒரு விலை உண்டு. ஸோ எல்லா பொருளும் எல்லா பொருளாதார பொருட்களுக்கும் விலை என்பது அவசியமானது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் டிவி, ஃபர்னிச்சர், அப்போ நீங்கள் நிறைய இப்போ நான் மொபைல் ஃபோன் என்ட்ரு பண்ணி நல்லா இருக்குல்ல, ஆப் தந்திருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் free goods and economic goods. Question 2 mark question கேட்டாங்கன்னா you have to write this point. At least 3 point தான் கொடுத்திருக்கேன். 3 point நீங்க என்ன பண்ணணும், you have to write. Okay, next we move to the next slides. It is public versus private goods. Public versus private goods. What do you say about the public versus private goods? Before that, some of the economics explained about the free goods. Among them, one is Milton Friedman, a Nobel Prize winner. There is no such thing as a free lunch. பொருள் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா என்டையர் ஃப்ரீன்னு அர்த்தம் கிடையாது. Though you get free, கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க சார், பட் before entering your hand, that was made, manufactured, produced by someone. Produced in the sense it involved in the cost of the productions. So all no good available at free of cost. Okay, this is statement given by Milton Friedman. He meant that it is impossible to get something for nothing. Even those offered free always cost a person or a society as a whole. ஒரு பொருள் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னா அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு. ஓகே, இட் காஸ்ட் ஹவவர் இஸ் ஹைடன். அதுக்கு ஒரு விலை இருக்கிறது, அதை நம்ம மறைச்சிட்டோம் இல்ல. இட் இஸ் அன் எக்ஸ்டர்னாலிட்டி. someone can benefit from the externality or from the public goods, but someone else has to pay the cost of producing these benefits. For example, education எடுத்துக்கோங்களேன். எஜுகேஷன் இஸ் a குட்னு சொல்லாமா சார்? என்ன சொல்லிட்டோமே, சர்வீஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் குட் இன் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டோம் இல்லையா? In the case of public, education is free, but in the case of private, you need to pay money. Okay, you understand? So no, even the people studying in government school, the teachers are paid by the government. Of course, they get free education, but the education is not entirely set free. The teachers are paid, the government spend huge amount for the expenditure. Okay, so don't say it, all goods are free goods. Okay, next you come to the point, public goods versus private goods. Public goods, a good available to everyone to consume. இப்போ ஒரு பார்க்கு போறோம், அந்த பார்க்ல போயிட்டு ஏய் நீ வரக்கூடாது, அந்த பார்க்குக்கு யூ ஆர் நாட் பர்சன் டு ஃபிட், யூ ஆர் நாட் ஏபிள் டு அக்சஸ் திஸ் பார்க் சொல்ல முடியுமா? நோ, that was created by the government or public. All human, all citizens of the government having the right to access, use, regardless who pays and who doesn't. For example, இப்போ அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு.
சம்டைம்ஸ் some restriction இருக்கலாம். Next is spillover benefit அப்படி சொல்லுவாங்க. What is spillover benefits? It cover all the peoples. Yeah, public utilities. Okay, power cut ஆயிடுச்சு. நம்ம நெட் கட் ஆயிடும். So I continue the class after the. Okay, wait a minute, students.